ஸோ நம்ம இதுவரை என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, அடிப்படை கடமைகள்னால் என்னது, அது நம்ம சோவியத் யூனியன்லேருந்து எடுத்தோம். சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி 1976 அவங்களுடைய பரிந்துரை அடிப்படையில் 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1976 அடிப்படையில் பகுதி 4A அப்படிங்கிற ஒரு பகுதி சேர்க்கப்பட்டு 51A அப்படிங்கிற ஒரே ஒரு பிரிவில் 10 அடிப்படை கடமைகள் நமக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அதில் லாஸ்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான அடிப்படை கடமை 6 முதல் 14 வயது வரையுள்ள குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி பெறக்கூடிய வாய்ப்பை வழங்குதல். 86வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் 2002 படி 51A(K)க்கு கீழே 11வது அடிப்படை கடமையாக இது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குன்னு பார்த்துருக்கோம். இந்த பிரிவின் கீழ் அனைத்து இந்திய குடிமக்கள் அல்லது பெற்றோர்கள் 6 முதல் 14 வயது வரையுள்ள குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி பெறக்கூடிய வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 1.9 என்ன பார்த்தோம், மத்திய மாநில உறவுகள், சட்டமன்ற உறவுகள் 3 கேட்டகரியாக இருக்குது. ஒன்று மத்திய அரசோட பட்டியல், அடுத்த மாநில அரசோட பட்டியல், அடுத்த பொதுப்பட்டியல். மத்திய பட்டியலில் தற்பொழுது 100 துறையும், மாநில அரசு பட்டியலில் 66 துறைகள் இருந்தது, 5 துறைகள் குறைக்கப்பட்டு 61 துறைகளாகவும், இங்கே 47 துறைகள் இருந்தது, 5 துறைகள் ஆட் ஆன் ஆகி 52 துறைகள் பொதுப்பட்டியலையும் இருக்குது. 1976ஆம் ஆண்டு 42வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தப்படி மாநில பட்டியலிருந்த 5 துறைகள் பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டது. கல்வி, காடுகள், இடைகள் மற்றும் அளவுகள், பறவைகள் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு, உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற அமைப்புகளை தவிர பிற நீதிமன்றங்களின் நீதி நிர்வாகம், இந்த 5 கேட்டகரி தான் மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது நிர்வாக உறவுகள். நாடாளுமன்றம் தொடர்பான விஷயங்களில் சட்டங்களை இயற்றுறதுக்கு நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் உண்டு. மாநில அரசுகள் செய்து கொள்ளக்கூடிய உடன்படிக்கை அல்லது ஒப்பந்தங்களை அங்கீகரிக்கிறதுக்கும் யாருக்கு அதிகாரம் உண்டு, மத்திய அரசுக்கு அதிகாரம் உண்டு அப்படின்றத பார்த்தோம். அப்புறமா நிதி உறவுகள். இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 12 சட்டப்பிரிவு 268லேருந்து 293 வரையிலானது நிதி உறவுகளை பற்றி சொல்லுது. ஸோ அதில் என்ன சொல்லுது, இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 280 குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்பட்ட நிதிக்குழு பரிந்துரையின் அடிப்படையில் மத்திய அரசால் சில வரிகள் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மத்திய அரசாலும் மாநில அரசாலும் பிரித்து கொள்ளப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிரிவுகள் மத்திய மாநில அரசுகளோட நிதி சார்ந்த உறவுகளை பற்றி விளக்குது. மத்திய மாநில அரசுகள் அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக பல வகையான வரிகளை விதிக்கக்கூடிய அதிகாரங்களை பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1969ஆம் ஆண்டு மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து முழுவதும் ஆராய தமிழக அரசு டாக்டர் PV ராஜமன்னார் தலைமையின் கீழ் 3 குழு ஒன்றை நியமித்தது. 1969ஆம் ஆண்டு மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து முழுவதும் ஆராய தமிழக அரசு டாக்டர் PV ராஜமன்னார் தலைமையின் கீழ் 3 குழு ஒன்றை நியமித்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அலுவலக மொழிகள். அரசியலமைப்பு சட்ட பகுதி 17 343லேருந்து 351 வரையுள்ள சட்டப்பிரிவுகள் அலுவலக மொழிகள் பற்றி விவரிக்கின்றன. தொடக்கத்தில் 14 மொழிகள் அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டிருந்தன. தற்பொழுது 22 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 8 அப்படின்னா என்னது, மண்டையில் கொட்டு போட்டு எல்லா லாங்குவேஜையும் படி அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு 14 மொழிகள் இருந்துச்சு, இப்போ தற்போது 22 மொழிகள் இருக்குது அப்படின்றதே தெரிஞ்சுக்கோங்க. 2004ஆம் ஆண்டு செம்மொழி அப்படிங்கிற புதிய வகைப்பாடு ஏற்படுத்தப்பட்ட 6 லாங்குவேஜ் செம்மொழி பட்டியல் கீழே இருக்குது. தமிழ் 2004, உடனே சமஸ்கிருதம் வந்துடுவாங்க இல்லையா. ஸோ 2005, தெலுங்கு 2008, கன்னடம் 2008, மலையாளம் 2013, ஒடியா 2014 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சதர்ன் லாங்குவேஜ் ஃபுல்லாகவே செம்மொழி பட்டியலில் இருக்குது. அவசர கால ஏற்பாடுகள், இப்போ அதுலேருந்து தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ 1.11லேருந்து இப்போ நம்ம டெப்த்தாக பார்க்கணும். அவசர கால ஏற்பாடுகள். தேசிய அவசர நிலை. சட்டப்பிரிவு 352. போர், வெளிநாட்டினர் ஆக்கிரமிப்பு அல்லது ஆயுதமேந்திய கிளர்ச்சி அல்லது உடனடி ஆபத்து அல்லது அச்சுறுத்தல் காரணமாக இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் குடியரசுத் தலைவர் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 352 கீழ் அரசு அவசர நிலையை அறிவிக்கலாம். போர் அல்லது வெளிநாட்டினரின் ஆக்கிரமிப்பின் காரணமாக அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது அது வெளிப்புற அவசர நிலை எனப்படுகிறது. ஆயுதமேந்திய கிளர்ச்சி காரணமாக அவசர நிலை அறிவிக்கப்படும் போது அது உள்நாட்டு அவசர நிலை எனப்படுகிறது. இந்த வகையான அவசர நிலைகள் 1962, 1971, 1975 ஆகிய ஆண்டுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஸோ தேசிய அவசர நிலை இதை பற்றி தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அவசர கால ஏற்பாடுகளில் ஃபஸ்ட்டு டாபிக் என்னது, தேசிய அவசர நிலை 352.
மேலே வந்து நிதி அமைக்கலாம், நிதிக்குழு அது 280, இப்போ வந்து 352 சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 352 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போர், வெளிநாட்டினர் ஆக்கிரமிப்பு அல்லது ஆயுதமேந்திய கிளர்ச்சி அல்லது உடனடி ஆபத்து அல்லது அச்சுறுத்தல் காரணமாக இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் குடியரசுத் தலைவர் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 352 கீழ் அவசர நிலையை அறிவிக்கலாம். போர் அல்லது வெளிநாட்டினர் ஆக்கிரமிப்பின் காரணமாக அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது அது வெளிப்புற அவசர நிலை எனப்படுகிறது. ஆயுதமேந்திய கிளர்ச்சி காரணமாக அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது அது உள்நாட்டு அவசர நிலை எனப்படுகிறது. இந்த வகையான அவசர நிலைகள் 1962, 1971, 75 ஆகிய ஆண்டுகளில் அறிவிக்கப்பட்டன அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ தேசிய அவசர நிலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சட்டப்பிரிவு 352 வந்து இது அறிவிக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை போர் ஏற்படலாம், இல்லைனா வெளிநாட்டினர் வந்து திடீர்னு நம்ம நாட்டை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிடலாம், இல்லைனா ஒரு ஆயுதமேந்திய கிளர்ச்சி வந்து உள்நாட்டுக்குள்ளேயே ஏற்படலாம். இந்த மாதிரி உடனடி ஆபத்து அல்லது அச்சுறுத்தல் ஏற்படுது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, இந்தியாவோட பாதுகாப்புக்கே அச்சுறுத்தல் ஏற்படுது அப்படிங்கிறனால குடியரசுத் தலைவர் உடனடியாக இந்த தேசிய அவசர நிலையை வந்து 352வது ஆர்டிக்கலுக்கு அடியில் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அப்படி அனௌன்ஸ் பண்ண உடனே என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு 19க்கு கீழே வழங்கப்பட்டிருக்க எல்லா சுதந்திரமும் தன்னால் நிறுத்தப்படும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நம்மளோட அடிப்படை உரிமைகள் எல்லாமே வந்து நிறுத்துறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. போர் அல்லது வெளிநாட்டினர் ஆக்கிரமிப்பின் மூலமாக அவசர நிலை அறிவிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அதை வந்து என்ன சொல்கிறோம், வெளிப்புற அவசர நிலை அப்படின்னு சொல்கிறோம். ஆயுதமேந்திய கிளர்ச்சி காரணமாக அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது அதை உள்நாட்டு அவசர நிலை என்கிறோம். இந்த வகையான அவசர நிலைகள் 1962, 1971, 1975 ஆகிய ஆண்டுகள் அறிவிக்கப்பட்டன அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, வெளிப்புற அவசர நிலை அப்படிங்கிறது வந்து 3 கேட்டகிரியில் இருக்குது. ஒன்று போர், வெளிநாட்டினர் ஆக்கிரமிப்பு அவசர நிலையில் வெளியிலேருந்து பிரச்சனை வந்துச்சுன்னா அது வெளிப்புற அவசர நிலை, 2 கேட்டகிரி, போர் அல்லது வெளிநாட்டினர் ஆக்கிரமிப்பு. அதே இது ஆயுதமேந்திய கிளர்ச்சி காரணமாக அவசர நிலைனா அது வந்து உள்நாட்டு அவசர நிலை. ஸோ இந்த மாதிரி அவசர நிலை 1962, 1971, 1975 வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு இதுவரையும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்த மாநில அவசர நிலை சட்டப்பிரிவு 356. ஸோ 356 ஒரு மாநிலத்தில் மாநில அரசால் கட்டுப்படுத்த முடியாத சூழல் ஏற்படும் பொழுது அரசியலமைப்பின் விதிகளுக்கு ஏற்ப ஆளுநர் அறிக்கை அளிக்கும் பொழுது குடியரசுத் தலைவர் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 356 கீழ் அவசர நிலையை அறிவிக்கலாம். இந்த அவசர நிலை சட்டப்பிரிவு 352 படி நடைமுறையில் இருந்தாலும் அல்லது தேர்தல் ஆணையம் சட்டமன்ற தேர்தலை நடத்த உகந்த சூழல் இல்லை என்று சான்றளித்தாலும் மட்டுமே ஓராண்டை தாண்டியும் தொடர முடியும். அதிகபட்சம் அவசர காலம் 3 ஆண்டுகள் இருக்க முடியும். மாநிலமானது குடியரசுத் தலைவர் சார்பாக ஆளுநரால் ஆளப்படுகிறது. இந்தியாவில் முதன்முறையாக 1951 பஞ்சாப் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த செகண்ட் கேட்டகரியில் என்ன சொல்லியிருக்காங்க, மாநில அவசர நிலையை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ சட்டப்பிரிவு 356 ஒரு மாநிலத்தில் மாநில அரசால் கட்டுப்படுத்த முடியாத சூழல் வந்து ஏற்படும் பொழுது அரசியலமைப்பின் விதிகளுக்கு ஏற்ப ஆளுநர் வந்து அறிக்கை அளிக்கும் பொழுது குடியரசுத் தலைவர் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 356 கீழ் அவசர நிலை வந்து அறிவிக்கலாம். இந்த அவசர நிலை சட்டப்பிரிவு 352 கீழே நடைமுறையில் இருந்தாலும் அல்லது தேர்தல் ஆணையம் சட்டமன்ற தேர்தலை நடத்த உகந்த சூழல் இல்லை என்று சான்றளித்தாலும் மட்டுமே ஓராண்டை தாண்டியும் தொடர முடியும். அதிகபட்சம் அவசர காலநிலையோட அளவு 3 ஆண்டுகள் தான். மாநிலமானது குடியரசுத் தலைவர் சார்பாக ஆளுநரால் ஆளப்படும். இந்தியாவில் முதல் முறையாக 1951 பஞ்சாப் மாநிலத்தில் இந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மாநில அவசர நிலை அப்படிங்கிறது வந்து சட்டப்பிரிவு 356 ஒரு மாநிலத்தில் மாநில அரசால் கட்டுப்படுத்த முடியாத சூழல் ஏற்படுது அப்படிங்கிற பட்சத்தில் அரசியலமைப்பின் விதிகளுக்கு ஏற்பட்டு ஆளுநர் வந்து அறிக்கை அளிச்சிருவாங்க. யாருக்கு, குடியரசுத் தலைவருக்கு. அப்போ குடியரசுத் தலைவர் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 356 கீழே அவசர நிலையை அப்ளை பண்ணிடுவாங்க. ஸோ இந்த அவசர நிலை வந்து எந்த 2 கேட்டகரியில் வந்து இதை வந்து 1 வருஷத்துக்கு கீழே மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னா 352 படி சட்டப்பிரிவு 352 படி தேசிய அவசர நிலை நடைமுறையில் இருந்தாலும் அல்லது தேர்தல் ஆணையம் வந்து சொல்லணும் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இங்கே வந்து எலெக்ஷன் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி அறிக்கை கொடுக்கணும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஆண்டை தாண்டி நம்மளால் இந்த அவசர நிலையை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணால் கூட அவசர நிலையோட கால அளவு
எவ்வளோதான், மொத்தமே 3 ஆண்டுகள் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மாநிலமானது குடியரசுத் தலைவர் சார்பாக ஆளுநரால் ஆளப்படுகிறது. இந்தியாவில் முதன்முறையாக 1951 பஞ்சாப் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஸோ இந்தியாவில் முதல் முறையாக 1951 பஞ்சாப் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து என்ன பண்ணாங்க, நடைமுறைப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. 1951 பஞ்சாப் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து என்ன பண்ணாங்க, நடைமுறைப்படுத்தினாங்க. நிதி சார்ந்த அவசர நிலை சட்டப்பிரிவு 360. நிதிநிலை தன்மை, இந்தியாவின் கடன் தன்மை மற்றும் இந்தியாவின் பகுதிகள் ஆபத்தில் இருந்தால் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 360 கீழ் குடியரசுத் தலைவர் நிதி சார்ந்த அவசர நிலையை பிறப்பிக்கலாம். ஸோ இந்த நிதி சார்ந்த அவசர நிலை அப்படிங்கிறத இதுவரை இந்தியா பார்த்ததில்ல. இந்த நிதி சார்ந்த அவசர நிலை சட்டப்பிரிவு 360 நிதி நிலைத்தன்மை, இந்தியாவின் கடன் தன்மை மற்றும் இந்தியாவின் பகுதிகள் வந்து ஆபத்தில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 360 கீழ் குடியரசுத் தலைவர் நிதி சார்ந்த அவசர நிலையை பிறப்பிக்கலாம். இந்த வகையான அவசர நிலையில் மத்திய மாநில அரசு ஊழியர் எந்த வகுப்பினராக இருந்தாலும் அவர்களது ஊதியம், படிகள் மற்றும் உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உட்பட அனைவரது ஊதியம் குடியரசுத் தலைவரின் ஓர் ஆணையின் மூலம் குறைக்கப்படும். இந்த வகையான அவசர நிலை இந்தியாவில் இதுவரை அறிவிக்கப்படவில்லை. ஸோ நிதி சார்ந்த அவசர நிலை அப்படின்னா இந்தியாவே வந்து திவாலாயிடுச்சு, கடன் ரொம்ப ஆயிடுச்சு, நிதித்தன்மை, இந்தியாவின் கடன் தன்மை, இந்தியாவின் பகுதிகள் ஆபத்தில் இருக்குது. ஸோ அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 360 கீழே குடியரசுத் தலைவர் நிதி சார்ந்த அவசர நிலையை வந்து பிறப்பிச்சிருவாங்க. இந்த வகையான அவசர நிலையில் மத்திய மாநில அரசோட ஊழியர்கள் இருக்காங்கல்ல, அவங்களோட சேலரி ப்ளஸ் அவங்களோட படிகள், உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உட்பட அனைவரது ஊதியம் குடியரசுத் தலைவரோட ஒரு ஆணையின் மூலம் இது எல்லாமே குறைக்கப்படும். இந்த வகையான அவசர நிலை இந்தியாவில் இதுவரையும் அறிவிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 1.11 என்ன சொல்லியிருக்காங்க, அவசர கால ஏற்பாடுகள். தேசிய அவசர நிலை அப்படிங்கிறது வந்து சட்டப்பிரிவு 352 போர், வெளிநாட்டினர் ஆக்கிரமிப்பு, ஆயுதமேந்திய கிளர்ச்சி அல்லது உடனடி ஆபத்து அல்லது அச்சுறுத்தல் காரணமாக இந்தியாவின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, குடியரசுத் தலைவர் இந்த 352 போடுவாங்க. ஸோ அதில் வந்து 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று வெளிப்புற அவசர நிலை, ஒன்று உட்புற அவசர நிலை. ஸோ வெளிப்புற அவசர நிலைனா என்னது, ஒன்று போர் வரலாம், இல்லைனா வெளிநாட்டினர் ஆக்கிரமிப்பு வரலாம். இந்த மாதிரி வெளியிருந்து நமக்கு வந்து ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அது வெளிப்புற அவசர நிலை அப்படின்னு சொல்கிறோம். இதே இது உள்ளேருந்து நமக்கு பிரச்சனை வருது, உள்நாட்டு அவசர நிலை ஏற்படுது அப்படின்னா என்னது, ஆயுதமேந்திய கிளர்ச்சி காரணமாக நமக்கு வந்து பிரச்சனை வருது அப்படின்னா அது உள்நாட்டு அவசர நிலை. இந்த வகையான அவசர நிலைகள் 1962, 1971, 1975 ஆகிய ஆண்டுகள் அறிவிக்கப்பட்டன. அடுத்த மாநில அவசர நிலை சட்டப்பிரிவு 356 ஒரு மாநிலத்தில் மாநில அரசால் கட்டுப்படுத்த முடியாத சூழல் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அரசியலமைப்பின் விதிகளுக்கு ஏற்ப ஆளுநர் வந்து என்ன பண்ணணும், அறிக்கை வெளியிடணும். அப்போ குடியரசுத் தலைவர் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 356 கீழே அவசர நிலையை வந்து அப்ளை பண்ணிடுவாங்க. இந்த அவசர நிலை சட்டப்பிரிவு 352 படி நடைமுறையில் இருந்தாலும் அல்லது தேர்தல் ஆணையம் வந்து இங்கே வந்து தேர்தல் நடத்துறதுக்கு உகந்த சூழல் இல்லை அப்படின்னு அறிக்கை கொடுத்தாலும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். 1 வருஷத்துக்கு அப்புறமும் எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணால் கூட எத்தனை வருஷம் தான் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும், 3 வருஷம் தான் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மாநிலமானது குடியரசுத் தலைவர் சார்பாக ஆளுநரால் ஆளப்படுகிறது அப்படிங்கிறது தான் இந்த ஆளுநர் ஆட்சி. ஸோ இதில் வந்து 1951 பஞ்சாப் மாநிலத்தில் ஃபஸ்ட்டு இந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது. நிதி சார்ந்த அவசர நிலை சட்டப்பிரிவு 360 தான் இந்த நிதி சார்ந்த அவசர நிலை. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நிதிநிலைத்தன்மை, இந்தியாவோட கடன் தன்மை அதிகமாகலாம், இந்தியாவோட பகுதிகள் ஆபத்தில் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 360 கீழே குடியரசுத் தலைவர் நிதி சார்ந்த அவசர நிலையை வந்து பிறப்பிக்கலாம். இந்த வகையான அவசர நிலையில் மத்திய மாநில அரசு ஊழியர் எந்த வகுப்பினர் ஆயினும் அவர்களது ஊதியம், படிகள் மற்றும் உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உட்பட அனைவரது ஊதியம் குடியரசுத் தலைவரின் ஓர் ஆணையின் மூலம் குறைக்கப்படும். இந்த வகையான அவசர நிலை இந்தியாவில் இதுவரைக்கும் அறிவிக்கப்படவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னா, அரசியலமைப்பு சட்ட திருத்தம், அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது. அமெண்ட்மெண்ட் என்னும் சொல் மாற்றம், மேம்படுத்துதல் மற்றும் சிறு மாறுதல் என்பதை குறிக்கிறது. அரசியலமைப்பு சட்டம் பகுதி 20 368வது சட்டப்பிரிவு அரசியலமைப்பினை சட்ட திருத்தம் செய்வதில் பின்பற்றப்படும் முறைகள் மற்றும்
திருத்தம் செய்வதில் நாடாளுமன்றத்தின் அதிகாரங்கள் பற்றி தெரிவிக்கிறது. அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்வதில் பின்பற்றப்படும் வழிமுறைகள். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் அரசியலமைப்பு சட்டத்திருத்த மசோதா அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். நாடாளுமன்றத்தின் ஒவ்வொரு அவையிலும் அவையின் ஒட்டுமொத்த உறுப்பினர்களில் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் மற்றும் அவைக்கு வந்து வாக்களித்தவர்களில் 2/3 பங்குக்கு குறையாமல் மசோதாவுக்கு ஆதரவாக வாக்களித்தால் மட்டுமே குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட வேண்டும். குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் அளித்த பின் மசோதா திருத்தப்பட்ட சொற்களுடன் அரசியலமைப்பில் ஏற்றுக்கொள்ளப்படும். நாடாளுமன்றத்தால் மட்டுமே அரசியலமைப்பு சட்டத்திருத்த மசோதாவை கொண்டு வர முடியும். மாநில சட்டமன்றத்தால் அரசியலமைப்பில் எந்த ஒரு திருத்தத்தையும் கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ அதோட டைப்ஸை வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அது என்னன்னு இன்னொரு வாட்டி பார்த்துடலாம். அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அப்படிங்கிறது அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிற சொல்லுந்து அமெண்ட்மெண்ட் அப்படின்றது தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிற சொல்லுக்கு என்னடா மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று மாற்றம், இல்லைனா மேம்படுத்துதல், இல்லைனா சிறு மாறுதல் என்பதை குறிக்கிறது. ஸோ அதோட மீனிங் என்னது? ஒன்று மாற்றம், இல்லைனா மேம்படுத்தல், அதை கொஞ்சம் நான் டெவலப் பண்ணுறேன், இல்லைனா அதில் சின்ன மாறுதல் செய்கிறேன் அப்படிங்கிறத குறிக்கிறது தான் அமெண்ட்மெண்ட். அரசியலமைப்பு சட்டம் பகுதி 20ல் 368வது சட்டப்பிரிவு அரசியலமைப்பு சட்டத்தினை திருத்தம் செய்கிறதுல நம்ம இன்னைக்கு வரைக்கும் என்னென்ன முறைகள் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறது. ஸோ திருத்தம் செய்கிறதுல நாடாளுமன்றத்தோட அதிகாரங்கள் பற்றி தெளிவாக சொல்கிறது தான் இந்த பகுதி 20 368வது ஆர்டிக்கல். ஸோ அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்கிறதுல என்னென்ன வழிமுறைகள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நாடாளுமன்றத்தில் 2 அவை இருக்கும் இல்லையா? என்னதெல்லாம்? ஒன்று லோக்சபா, இன்னொன்று ராஜ்யசபா. ஸோ அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா வந்து இந்த 2 அவைகளிலையுமே அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். நாடாளுமன்றத்தின் ஒவ்வொரு அவையிலும் அவையின் ஒட்டுமொத்த உறுப்பினர்களில் பெரும்பான்மை உறுப்பினர்கள் மற்றும் அவைக்கு அன்றைக்கி ப்ரெசண்ட் ஆகி வாக்களித்தவர்களில் 2/3 பங்குக்கு குறையாமல் மசோதாவுக்கு ஆதரவாக வாக்களித்தால் மட்டுமே குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக அது அனுப்பப்பட வேண்டும். குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்த பின் மசோதா திருத்தப்பட்ட சொற்களுடன் அரசியலமைப்பில் ஏற்றுக்கொள்ளப்படும். நாடாளுமன்றத்தால் மட்டுமே அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை கொண்டு வர முடியும். ஸோ குடியரசுத் தலைவர் ஒப்புதலோடு அந்த மசோதா திருத்தப்பட்ட சொற்களோடு ஏற்றுக்கொள்ளப்படணும் அப்படின்னா, அன்னைக்கு ப்ரெசண்ட் ஆகி வாக்களித்த நாடாளுமன்ற எம்பிஸில் 2/3 பங்குக்கு குறையாமல் மசோதாவுக்கு ஆதரவாக வாக்களிச்சிருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படும். நாடாளுமன்றத்தால் மட்டும்தான் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை கொண்டு வர முடியும். மாநில சட்டமன்றத்தால் அரசியலமைப்பில் எந்த விதமான சேஞ்சஸையும் கொண்டு வர முடியாது. ஸோ அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தோட வகைகள் என்னலாம் அப்படின்னு பார்த்துடலாம். அரசியலமைப்பின் 368வது சட்டப்பிரிவு 3 வகைகளில் அரசியலமைப்பு சட்டத்திருத்தங்களை செய்ய வழிவகுக்கிறது. நாடாளுமன்றத்தின் சாதாரண அறுதி பெரும்பான்மையின் மூலம் திருத்தப்படல், நாடாளுமன்றத்தின் சிறப்பு அறுதி பெரும்பான்மையின் மூலம் திருத்தப்படுதல். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? நாடாளுமன்றத்தின் சிறப்பு அறுதி பெரும்பான்மையுடன் பாதிக்கும் மேற்பட்ட மாநில சட்டமன்றங்களின் ஒப்புதலை பெறுவதன் மூலம் திருத்தப்படல். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அரசியலமைப்பில் இருக்கக்கூட கண்டென்ட்டை வந்து திருத்த போகிறோம் அப்படின்னா, அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தோட வகைகள் வந்து 3 டைப்பாக கொடுத்துருக்காங்க. இது 12th இன்னும் நல்லா ப்ரீஃபாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்க்காமச்சில் இன்னும் நல்லா பார்க்கலாம். அரசியலமைப்பின் 368வது சட்டப்பிரிவு 3 வகைகளில் அரசியலமைப்பு சட்டத்திருத்தங்களை செய்ய வழிவகுக்கிறது. ஃபர்ஸ்ட் என்னதுன்னா, நாடாளுமன்றத்தின் சாதாரண அறுதி பெரும்பான்மை மூலம் திருத்தப்படுதல். அப்படின்னா என்னது? நாடாளுமன்றத்தில் மேக்ஸிமம் 50%க்கு மேலே ஓட் பண்ணாங்க அப்படின்னா அது ஜெயிச்சிடும். நாடாளுமன்றத்தின் சிறப்பு அறுதி பெரும்பான்மை மூலம் திருத்தப்படுதல். இது வந்து அரசியலமைப்போட கண்டென்ட்டையே மாற்றுறோம், அதில் இருக்க ஏதாவது முக்கியமான கொள்கையை மாற்றுறோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? 3/2 பங்கு உறுப்பினர்களோட ஆதரவு வேணும் அப்படிங்கிறது தான் இந்த சிறப்பு அறுதி பெரும்பான்மை மூலமாக திருத்தப்படுதல். ஸோ இப்போ கூட நமக்கு ரீசண்டாக என்ன பண்ணாங்க? நாடாளுமன்ற எம்பிஸோட எண்ணிக்கையை வந்து கூட்டுறோம் அப்படிங்கிற பேரில் ஓட்டு எடுத்தாங்களே, அது சிறப்பு அறுதி பெரும்பான்மை அப்படிங்கிறதுல தான் வரும். ஸோ அரசியலமைப்போட எந்த ஸ்ட்ரக்சரை அஃபெக்ட் பண்ணுற மாதிரியான சட்ட திருத்தமே இந்த சிறப்பு அறுதி பெரும்பான்மைக்கு அடியில் வந்துடும். ஸோ நாடாளுமன்றத்தின் சிறப்பு அறுதி பெரும்பான்மையுடன் பாதிக்கும் மேற்பட்ட மாநில சட்டமன்றங்களின் ஒப்புதலை பெறுதலின் மூலம் திருத்தப்படுதல். இப்போ அடிப்படை உரிமையே மாற்றுறோம்ப்பா, சொத்துரிமையின்மை அடிப்படை உரிமை கிடையாது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு அடிப்படை உரிமையிலே சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்டான கண்டென்ட்டில் வந்து சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா, நாடாளுமன்றத்தின் சிறப்பு அறுதி பெரும்பான்மையுடன் பாதிக்கும் மேற்பட்ட மாநில சட்டமன்றங்களின் ஒப்புதலை வந்து பெறுவதன் மூலமாக திருத்தப்படுறது தான் இந்த என்னது மாநில சட்டமன்றங்களின் ஒப்புதலை பெறுவதன் மூலம் திருத்தப்படுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசியலமைப்பின் 42வது சட்ட திருத்தம் குறு அரசியலமைப்பு என அறியப்படுகிறது. ஸோ அரசியலமைப்பு இருக்குல்ல, அரசியலமைப்போட 42வது சட்ட திருத்தத்தை நம்ம என்ன சொல்கிறோம்? குறு அரசியலமைப்பு அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ அரசியலமைப்பின் 42வது சட்ட திருத்தம் குறு அரசியலமைப்பு என அறியப்படுகிறது.
அவ்வளோதான். நம்ம இந்த 1.12 என்ன பார்த்துருக்கோம்? இப்போது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தோட வழிமுறைகளை தான் பார்த்துருக்கோம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிற சொல் வந்து மாற்றம், மேம்படுத்தல், சிறு மாறுதல் அப்படிங்கிறதா மீனிங். ஸோ பகுதி 20 368 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க? சட்டப்பிரிவு அரசியலமைப்பினை சட்ட திருத்தம் செய்கிறதுல பின்பற்றப்படக்கூடிய முறைகள் மற்றும் திருத்தம் செய்வதில் நாடாளுமன்றத்தின் அதிகாரங்கள் பற்றி தெரிவிக்குதான். அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்வதில் பின்பற்றப்படக்கூடிய வழிமுறைகள். நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா வந்து இயற்றப்பட வேண்டும். நாடாளுமன்றத்தின் ஒவ்வொரு அவையிலும் அவையின் ஒட்டுமொத்த உறுப்பினர்களில் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் மற்றும் அவைக்கு வந்து வாக்களித்தவர்களில் 3/2 பங்குக்கு குறையாமல் மசோதாவுக்கு ஆதரவாக வாக்களித்தால் மட்டுமே குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்காக அது அனுப்பப்படும். குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்த பின் மசோதா திருத்தப்பட்ட சொற்களோட அரசியலமைப்பில் ஏற்றுக்கொள்ளப்படும். ஸோ நாடாளுமன்றத்தால் மட்டும்தான் அரசியலமைப்பில் சட்ட திருத்தத்தை கொண்டு வர முடியும். மாநில சட்டமன்றத்தாலலாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அரசியலமைப்பில் 368வது சட்டப்பிரிவு 3 வகையில் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்யலாம். ஒன்று சாதாரண அறுதி பெரும்பான்மை. ஒன்றும் இல்லைப்பா, நான் சிம்பிளாக ஏதாவது சேஞ்ச் பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து சாதாரண அறுதி பெரும்பான்மை. அப்படின்னா என்னது? ஒரு 50 மெம்பர்ஸில் 51 மெம்பர்ஸ் வந்து அவங்களுக்கு ஓட் பண்ணால் போதும். நாடாளுமன்றத்தின் சிறப்பு அறுதி பெரும்பான்மை அப்படின்னா என்னது? 3 பேரில் 2 பேர் அவங்களுக்கு வந்து ஓட் பண்ணியிருக்கணும். அதுதான் நாடாளுமன்றத்தின் சிறப்பு அறுதி பெரும்பான்மை அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சிறப்பு அறுதி பெரும்பான்மையும் இருக்கணும், அது கூடயே மாநில சட்டமன்றங்களோட ஒப்புதலும் பெறணும். பாதிக்கு மேற்பட்ட மாநில சட்டமன்றங்களில் ஒப்புதலையும் பெறணும் அப்படிங்கிறது மூலமாக திருத்தப்படுறது. ஸோ இதுவுமே கொஞ்சம் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய சட்ட திருத்தம்லாம் இதுக்கு கேட்டகரி கீழே வரும். ஸோ அரசியலமைப்பின் 42வது சட்ட திருத்தம் குறு அரசியலமைப்பு என அறியப்படுகிறது. ஸோ இது இந்த வருஷம் 1976. ஏகப்பட்ட சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. முகவுரை சேஞ்சு, அரசியலமைப்போட கடமைகள் வந்து ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க. இப்படி ஏகப்பட்ட சேஞ்சஸ் வந்து பண்ணனால இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? குறு அரசியலமைப்பு அப்படின்னு சொல்கிறோம். அரசியலமைப்பு சீர்திருத்த குழுக்கள். அரசியலமைப்பு செயல்பாடு குறித்து ஆய்வு செய்ய 2000 ஆண்டில் இந்திய அரசு ஒரு தீர்மானத்தின்படி திரு எம்.என். வெங்கடாச்சலையா தலைமையில் அரசியலமைப்பு சட்ட செயல்பாட்டுக்கான தேசிய சீராய்வு ஆணையம் ஒன்றை அமைத்தது. அரசின் பல்வேறு நிலைகள், அவற்றுக்கிடையான தொடர்பு மற்றும் பங்களிப்புகள் குறித்து புதிய நோக்கத்தோடு ஆராய ஏப்ரல் 2007 ஆண்டு 3 உறுப்பினர்களை கொண்ட எம்.எம். புன்ஷி தலைமையில் அப்போதைய அரசு ஒரு ஆணையத்தை அமைத்தது. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? அரசியலமைப்பு சீர்திருத்த குழுக்கள் அரசியலமைப்பு செயல்பாடு குறித்து ஆய்வு செய்யணும் அப்படிங்கிறக்காண்டி 2000 ஆண்டில் இந்திய அரசு ஒரு தீர்மானத்தின்படி எம்.என். வெங்கடாச்சலையா அப்படிங்கிறவங்க தலைமையில் அரசியலமைப்பு சட்ட செயல்பாட்டுக்கான தேசிய சீராய்வு ஆணையம் அப்படிங்கிற ஒன்றை வந்து அமைச்சாங்க. ஸோ அரசின் பல்வேறு நிலைகள் ஆகியவற்றுக்கிடையான தொடர்பு மற்றும் பங்களிப்புகள் குறித்து புதிய நோக்கத்தோடு ஆராயணும் அப்படிங்கிறக்காண்டி ஏப்ரல் 2007 ஆண்டு 3 உறுப்பினர்களை கொண்ட எம்.எம். புன்ஷி தலைமையில் அப்போதைய அரசு வந்து ஓர் ஆணையத்தை அமைத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 குழு தான். எம்.என். வெங்கடாச்சலையா தலைமையில் ஒரு குழு என்ன பண்ணியிருக்காங்க? அரசியலமைப்பு செயல்பாடு குறித்து நாங்கள் ஆய்வு செய்ய போகிறோம் அப்படின்னு 2000 ஆண்டில் இந்திய அரசு ஒரு தீர்மானத்தின்படி திரு எம்.என். வெங்கடாச்சலையா தலைமையில் அரசியலமைப்பு சட்ட செயல்பாட்டுக்கான தேசிய சீராய்வு ஆணையத்தை வந்து அமைக்கிறாங்க. அரசின் பல்வேறு நிலைகள், அவற்றுக்கிடையான தொடர்பு மற்றும் பங்களிப்புகள் குறித்து புதிய நோக்கத்தோடு ஆராய ஏப்ரல் 2007 ஆண்டு 3 உறுப்பினர்களை கொண்ட எம்.எம். புன்ஷி தலைமையில் அப்போதைய அரசு வந்து ஒரு ஆணையத்தை அமைத்தது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அரசியலமைப்பு செயல்பாடு குறித்து ஆய்வு செய்ய 2000 ஆண்டில் இந்திய அரசு ஒரு தீர்மானத்தின்படி திரு எம்.என். வெங்கடாச்சலையா தலைமையில் அரசியலமைப்பு சட்ட செயல்பாட்டுக்கான தேசிய சீராய்வு ஆணையம் அப்படிங்கிற ஒன்றை வந்து அமைச்சிருக்கு. அரசின் பல்வேறு நிலைகள், அவற்றுக்கிடையான தொடர்பு மற்றும் பங்களிப்புகள் குறித்து புதிய நோக்கத்தோடு ஆராய ஏப்ரல் 2007 ஆண்டு 3 உறுப்பினர்களை கொண்ட எம்.எம். புன்ஷி தலைமையில் அப்போதைய அரசு ஒரு ஆணையத்தை வந்து அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 2 ஆணையம். ஒன்று எம்.என். வெங்கடாச்சலையா ஆணையம் 2000 அமைக்கப்பட்டிருக்கு. எதுக்கு? அரசியலமைப்பு செயல்பாடு குறித்து நாங்கள் ஆய்வு செய்ய போகிறோம்ப்பா அப்படின்னு சட்ட செயல்பாட்டுக்கான தேசிய சீராய்வு ஆணையம் ஒன்று அமைச்சு ஸோ அவங்களுக்கு வந்து எம்.என். வெங்கடாச்சலையா தலைமையாக இருந்திருக்காங்க. அரசின் பல்வேறு நிலைகள், அவற்றுக்கிடையான தொடர்பு மற்றும் பங்களிப்புகள் குறித்து வந்து ஆராயணும் அப்படின்னு சொல்லிட்டு 2007 ஏப்ரலில் 3 உறுப்பினர்களை கொண்ட எம்.எம். புன்ஷி அப்படிங்கிறவங்க தலைமையில் வந்து ஒரு குழு வந்து அமைச்சிருக்காங்க.
ஸோ பூச்சிக்கு வந்து 7 கால் இருக்குது, சரியா? 7 கால் இருக்குது. 3 உறுப்பினர்களை கொண்ட எம் புன்ஷி. ஸோ அதுக்கு வந்து 3 கண் இருக்குது. எல்லா பூச்சியோடது டிஃப்ரெண்ட்டானது, அதனால் 3 கண் 7 கால் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போதைய அரசு ஒரு ஆணையத்தை அமைச்சிருக்கு. அது என்ன பண்ணியிருக்காங்க? பல்வேறு நிலைகள், அவற்றுக்கிடையான தொடர்பு, பங்களிப்புகள். ஸோ எல்லா அதுக்கு தேவையான அந்த சாப்பாடோட நிலைகள், அவற்றுக்கிடையான தொடர்பு மற்றும் பங்களிப்பு அப்படின்றத பற்றி ஆராயிரக்காண்டி தான் எம் புன்ஷி தலைமையில் 2007 ஏப்ரலில் வந்து 3 உறுப்பினர்களை கொண்ட ஒரு குழுவை வந்து அரசு வந்து அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ இதில் வந்து பாட சுருக்கமும் புக் பேக் கொஷனும் தனியாக பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த 3 டாப்பிக்கை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். ஸோ அலுவல் மொழிகள் அப்பமே பார்த்தாச்சு. ஸோ அவசர கால ஏற்பாடுகள், தேசிய அவசர நிலை 352, போர், வெளிநாட்டினர் ஆக்கிரமிப்பு, அது ரெண்டையும் வெளிப்புற கிளர்ச்சின்னு சொல்கிறோம், வெளிப்புற அவசர நிலைன்னு சொல்கிறோம். உள்நாட்டு அவசர நிலையில் என்ன சொல்கிறோம்? ஆயுதம் வேண்டிய கிளர்ச்சியை தான் உள்நாட்டு அவசர நிலைன்னு சொல்கிறோம். இதுவரையும் 1962, 1971, 1975 இந்த மாதிரி இது அறிவிக்கப்பட்டிருக்கு. மாநில அவசர நிலை 356 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது வந்து தேர்தல் நடத்த முடியாது அப்படிங்கிற கண்டிஷன் பட்சத்தில் அதை வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் 3 வருஷம் வரையும் போடலாம். ஆளுநர் கண்ட்ரோல் கீழே மாநிலம் வந்து இயங்கும். 1951 பஞ்சாப் மாநிலத்தில் ஃபஸ்ட்டு இதை அப்ளை பண்ணாங்க. நிதி சார்ந்த அவசர நிலை ரொம்ப கடன் அதிகமாகி திவாலாகிற பட்சத்தில் இருக்குன்னா 360க்கு கீழே இந்த நிதி சார்ந்த அவசர நிலை போட்டுருவாங்க. ஸோ மத்திய மாநில அரசு ஊழியருடைய எல்லாருடைய சேலரியுமே என்ன பண்ணிடுவாங்க? குறைச்சிருவாங்க. அரசியலமைப்பு சட்ட திருத்தம், அமெண்ட்மெண்ட் அப்படின்னா என்னது? பகுதி 20 368 சேஞ்சஸ் பண்ணுறதா அமெண்ட்மெண்ட். 3 டைப்பில் சேஞ்சஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து என்ன சொல்லியிருக்காங்க? இப்போ 368 சட்டப்பிரிவில் ஃபஸ்ட்டு வந்து சாதாரண அறுதி பெரும்பான்மை, நார்மலாக சேஞ்ச் பண்ணுறது 50%க்கு மேலே ஓட்டு போட்டால் போதும். சிறப்பு அறுதி பெரும்பான்மை 3ல் 2 பங்கு உறுப்பினர்கள் வந்து அவங்களுக்கு எஸ் சொல்லி வாக்களிக்க வேண்டும். அதே இது சிறப்பு அறுதி பெரும்பான்மை அப்படின்னா இந்த 3ல் 2 பங்கு பெரும்பான்மை தான். ப்ளஸ் என்ன பண்ணணும்? மாநில சட்டமன்றங்களில் பாதிக்கும் மேற்பட்ட மாநில சட்டமன்றங்களோட ஒப்புதல் பெறணும். ஸோ அரசியலமைப்போட 42வது சட்டத்திருத்தத்தை வந்து குறு அரசியலமைப்பு அப்படின்னு சொல்கிறோம். அரசியலமைப்பு சீர்திருத்த குழுக்கள், அரசியலமைப்பு செயல்பாடு குறித்து ஆய்வு செய்ய 2000 ஆண்டில் இந்திய அரசு ஒரு தீர்மானத்தின்படி என் வெங்கடாச்சலையா தலைமையில் அரசியலமைப்பு சட்ட செயல்பாட்டுக்கான தேசிய சீராய்வு ஆணையம் ஒன்று அமைத்தது. அரசின் பல்வேறு நிலைகள், அவற்றுக்கிடையான தொடர்பு மற்றும் பங்களிப்புகள் குறித்து புதிய நோக்கத்தோடு ஆராய ஏப்ரல் 2007 ஆண்டு 3 உறுப்பினர்களை கொண்ட எம் புன்ஷி தலைமையில் அப்போதைய அரசு ஒரு ஆணையத்தை வந்து அமைச்சிச்சு அப்படின்னு சொல்லி இந்த பாடத்தை வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ இனிமே வந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ்லையாக இருக்கலாம், திட்டங்கள்லையாக இருக்கலாம், அதில் தமிழ்நாடு அரசோடது படிக்கச்சில் பெரியாருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா விஜயண்ணா சிஎம் ஆகிட்டாங்க. ஸோ இனிமேல் நமக்கு வந்து வழியே கிடையாது. பெரியாரை பிடிச்சிக்கணும். பெரியார் ஃபுல்லாக எல்லா கண்டென்ட்டும் அவங்களோட கொள்கைகள் படிச்சிடுங்க. அப்புறம் வேலு நாச்சியாரோட ஃபோட்டோவும் அவங்க இதில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காங்க. ஸோ வேலுநாச்சியாரில் தான் நமக்கு கொஸ்டின்ஸ் அதிகமாக வரலாம். அஞ்சலை அம்மாளோட பிக்சருமே நான் அவங்க இதில் பார்த்தேன். ஸோ அந்த அஞ்சலை அம்மாளோடதையும் நம்ம படிக்கணும். ப்ளஸ் வேறு அதான் அவங்க வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காங்களோ அவங்க எல்லாரோடதையுமே நம்ம படிச்சுக்கணும். இனிமேல் இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸை கொஞ்சம் நல்லா படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ.